சென்ற முறை நம்ம கடைசியா பார்த்த சரிதம் யாருடையதுங்க? நெய்வேலி சிவசெங்கோல் அனந்தர், நெய்வேலி சொக்கலிங்கானந்தர், நெய்வேலி ஜெயவேந்தன் அனந்தர், நெய்வேலி சரஸ்வதி அனந்தகி, நெய்வேலி ஆதிலட்சுமி அம்மா, நெய்வேலி மாசிலானந்தர் செங்குட்டைக்காடு, நெய்வேலி ஜெயமதுர அனந்தர் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது நெய்வேலி அத்தியன்ன கவுண்டர். அங்கத்தினர் எண் 2755. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடு வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கருங்கல்பட்டி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தேன். பிறந்த தேதி 20/6/1925. தகப்பனார் பெயர் பரசோபனர், தாயார் பெயர் செட்டியம்மாள். 3 மக்களில் மூத்தவனாக நான் பிறந்தேன். சிறுவயதில் நாங்கள் குடியிருந்த இடம் பிராமணர்கள் இருக்கும் அக்ரஹாரம். ஆகவே பிராமணர்களிடம் அதிக பழக்கம் உண்டாயிற்று. பிராமணர்கள் இறைபக்தி உடையவர்கள். எனக்கும் தெய்வ பக்தியில் ஆர்வம் உண்டாக்கியது. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி கொலுவை பிராமணர்கள் விசேடமாக கொண்டாடுவார்கள். அவர்களுடன் சேர்ந்து பாடி பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. கீர்த்தனைகள் எல்லாம் நன்றாக பாடி பழகினேன். பக்தி அதிகமாகியது. 7ஆம் வயதில் 4ஆம் வகுப்பு முடித்த பின் கிராமத்தில் பள்ளிக்கூடம் அதிகம் இல்லையாகையால் மேற்கொண்டு படிக்க அங்கு வழி இல்லை. சொந்தக்காரர் ஒருவர், படிக்கிற பையனுக்கு படிப்பை நிறுத்தி விட்டீர்களே, பையனை என்னோடு ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்புங்கள், அங்கிருந்து படிப்பை தொடரட்டும் என்றார். 1 வருடம் அங்கிருந்து படித்தேன். பிறகு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டிற்கே வந்துவிட்டேன். வீட்டில் வறுமை. எங்களுக்கு குடியிருக்க வீடு கூட சொந்தமில்லை. தாத்தா காலத்தில் ஜமீனில் பிழைத்திருந்தாலும் பல காரணங்களினால் சொத்தையெல்லாம் இழந்து வாடகை வீட்டில் இருந்தோம். பக்கத்து ஊரில் குடியேறினோம். அங்கு திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பித்தேன். 1 வருடம் சென்றது. ஸ்ரீரங்கத்தில் பெரிய பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நான், ஒரு சாதாரண திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிப்பதை பார்த்த என் பெற்றோர், இது பிற்கால வாழ்க்கைக்கு கை கொடுக்காது, வேறு பள்ளியில் சேர்த்தால் தேவலை என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம், அப்பொழுது மெட்ராஸ், அதாவது சென்னை வியாசர்பாடியில் பரத்வாஜ சுவாமிகள் என்ற எங்கள் சொந்தக்காரர் ஒருவர் இருந்தார். டி.பி. ராமசாமி பிள்ளை என்னும் பெரும் செல்வந்தர் நடத்தி வந்த சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடம் ஒன்றில் 1935ஆம் வருடம் என்னை அவர் சேர்த்து விட்டார். இடையில் நின்றுவிட்டால் நஷ்ட ஈடு கொடுத்து விடுவதாக 10 வருட அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துத்தான் சேர்த்தேன். அங்கு சமஸ்கிருதம் நன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் நன்றாக படித்தேன். சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் ஒன்று சொல்றாங்க. அதாவது, ஒரு சொல்லையும் அதன் உணர்வையும் போலவே பிரிக்க முடியாத உலகப் பெற்றோர்களான பார்வதியையும் பரமேஸ்வரனையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்ற ஸ்லோகம் சொல்லி பாடம் ஆரம்பிப்போம். அதை ஒரு சமஸ்கிருதத்துல வேகமா சொல்லுவார் இந்த பாடத்தெல்லாம். இது தெய்வீக கவிஞர் காளிதாசரின் ரகுவம்சம் என்ற நூலில் ரகுவம்சத்தின், அதாவது ஸ்ரீராமரின் மூதாதையர்கள் மன்னர்களின் பரம்பரையை விவரிக்கும் 1564 சரங்களை கொண்ட சமஸ்கிருத காவியமான மகாகாவியா அதனுடைய ஆரம்ப ஸ்லோகம் அது. சரிங்களா? அதே போல இன்னொரு ஸ்லோகமும் சொன்னார். அது நீங்க சமஸ்கிருதத்தில் இருக்கு, தமிழ் படுத்தியும் இருக்கு. அதனுடைய கருத்தை மட்டும் நாம் இங்கே வாசிக்கிறேங்க. ஓம், வணக்கம். பிரணவத்தின் பொருளானவனும் தூய அறிவின் வடிவானவனும் கரையற்றவனும் எந்த மாற்றமும் இல்லாதவனுமானவனுக்கே வணக்கம். அந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு என் வணக்கங்கள் என்ற ஸ்லோகம் சொல்லி பாடம் முடிப்போம். இது ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் பிரபலமான வசனம். தட்சிணாமூர்த்தி என்பது நம் ஆண்டவர்கள் நாமம். அவர்கள்தான் என்னை இவ்வாறெல்லாம் படிக்க வைத்தார்கள். என் தாய் தந்தையர் அல்ல என்று இன்று நம்புகிறேன். 2 வருடங்கள் படித்தேன். பிறகு 1939இல் யுத்தம் வந்துவிட்டதால் படிப்பை தொடர முடியவில்லை. டவுன் பூராவும் காலியாகிவிட்டது. பள்ளிக்கூடமும் காலியாகிவிட்டது. ஆகவே ஊருக்கு திரும்பி வீடு வந்து சேர்ந்தேன். அங்கிருந்த ஒரு பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். 3 வருடம் படித்தேன். பிரேயரில் நன்றாக பாடுவேன். பிராமணர்கள் கூட நிறைய பழகி பல தெய்வீக பாடல்களை பாடி பாடி பழகியிருந்ததால் என்னுடைய துணியும் நன்றாக இருந்தது. சேலம் சேர்வராயன் மலை அடிவாரத்தில்
மாடர்ன் தியேட்டர் என்னும் ஸ்டுடியோ வைத்திருப்பவர் ஒரு நாள் நான் பிரேயரில் பாடுவதை கேட்டு ஒன்ஸ் மோர் என்று மீண்டும் பாடச் சொன்னார். அழகான கீர்த்தனைகளை பாடச் சொன்னார். நான் பாடுவதை கேட்டுவிட்டு என் கைரேகை எல்லாம் பார்த்துவிட்டு என் ஸ்டுடியோவிற்கு வருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு இவர்கிட்ட. வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன் என்கிறீர்கள்? சொத்து வசதி என்ன? புஞ்சைக்காடு 4 ஏக்கர் இருக்கிறது. 3 பேர் நாங்க பசங்க. செக்கு போட்டு எண்ணெய் ஆட்டித்தான் தொழில் செய்கிறோம். வேறு பெரிய வசதி ஒன்றும் இல்லை. அவரு கேட்கிறார். பிறகு ஏன் வரமாட்டேன் என்கிறீர்கள்? நான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி விடுகிறேன். ஒரு கார் வாங்கி கொடுக்கிறேன். இனி உங்கள் பெற்றோர்களை காரில் சென்று பார்க்கலாம். அவர், நீ 5 கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். என்ன 5 கோடியை சாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே, கோடி என்றால் என்ன என்று தெரியுமா? சொத்து மதிப்பு தெரியாமல் சொல்லவில்லை. நான் எதிர்பார்க்கும் பாதை அப்படிப்பட்ட பாதை. அதற்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. உங்க வயசு என்ன? 17 வயசு. 17 வயதில் பணத்தின் மீது இவ்வளவு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? கேட்கிறார். வடலூர் வள்ளற்பிரான் அவர்களுடைய நூல்களை நிறைய படிப்பேன். திருவருட்பா பாராயணம் செய்வேன். சென்னையில் படிக்கும்போது கந்தக்கோட்டத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று உருக்கமாக பாடுவேன். வள்ளல்பிரான் அவர்களுடைய நூல்களில் நிறைய விஷயம் இருக்கிறது. ஸ்டுடியோவெல்லாம் நமக்கு வேண்டாம். முக்கியமான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றாங்க. இது சிற்றின்ப விஷயத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். சிற்றின்பம் மனித குலத்திற்கு ஆகவே ஆகாது என்பது வள்ளலார் அவர்கள் வகுத்த மரபு. அட, இந்த வயதில் சிற்றின்பத்தை பற்றி இப்படி அறுதிட்டு கூற அப்படி என்ன படித்து விட்டீர்கள்? அதற்கான ஒரு பாடல் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவங்க அந்த பாட்டை சொல்றாங்க. புன்னை கட்டிக்கொண்டே அதன் மேல் ஒரு புடவை கட்டி புதுமைகள் காட்டிடும் பெண்ணை கட்டிக்கொள்வார் இவர் கொல்லிவாய் பேயை கட்டிக்கொண்டாலும் பிழைப்பார்கான் மண்ணை கட்டிக்கொண்டே அழுகின்ற மடைய பிள்ளைகள் வாழ்வினை நோக்குங்கால் கண்ணை கட்டிக்கொண்டு ஊர்வழிப்போம் கிழக்கழுதை வாழ்வில் கடை கனல் ஆகுமே என்று வெறுத்து கூறியிருக்கிறார்களே, அது ஆகாது என்றுதானே கூறியிருக்கிறார். அவருடனே ஸ்டுடியோக்காரர் சொல்றாரு, என்னையா அவர்கள் ஞானிகள், அவர்கள் இந்த உலக வாழ்வை வெறுத்து எழுதியது இது. நீங்கள் கல்யாணம் செய்து பிள்ளை குட்டி எல்லாம் பெற்று குடும்பஸ்திரனாக வேண்டும். என்னையா நீங்க ஞானிகளுடையது உங்களுக்கு எதற்கு? அப்புறம் இவர் சொல்றாரு, மனிதர்கள் பிறந்தது அதற்காகத்தான். நாளாக்கி வெறும் நாளாக்கி நம் வாழ்நாளை வெறும் நாளாக்கி பின் ஜனனநாதி துயர் வேலைக்குள் மூழ்கி வீண்காலம் கழிக்காமல் ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும் ஜென்மம் கிடைத்தேற அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குங்களா? அந்த சினிமா பாட்டுல கூட கூடியிருக்கிறார்களே, எனில் நாம் கடைத்தேற வேண்டாமா? இதை தொடங்குவது ஒரு பெரிய காரியம் அல்லவா? அதை விட்டுவிட்டு எப்படி இருக்க முடியும்? மனிதனாக ஜென்மம் எடுத்தது அந்த ஜென்மம் கடைத்தேறவேதான் என்று சொல்லியிருக்கிறார்களே. அதனால் ஸ்டுடியோவிற்கு எக்காரணத்தை கொண்டும் நான் வரமாட்டேன். என்னை கூப்பிட வேண்டாம். என்னை எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவர் விடாப்பிடியாக, ஐயா, இந்த சின்ன வயதில் உங்கள் தொண்டை நன்றாக இருக்கிறது. உங்கள் தொண்டை மீது ஆசை வைத்துத்தான் கேட்கிறேன். நான் கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து படம் எடுத்திருக்கிறேன். அமெரிக்காவிற்கும் சென்று பல டெக்னிக்கல் படம் எல்லாம் எடுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் தொண்டை போல் யாருக்கும் இல்லை. நான் உங்களை கரையேற்றி விடுகிறேன். இவர் சொல்றார், நீங்கள் என்னை கரையேற்ற வேண்டாம். எனக்கு ஆண்டவன் விடுத்த ஊழி விதி ஒன்று இருக்கிறது. ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று திருவள்ளுவ நாயனார் உரைத்தபடி எனக்கு ஊழி விதிப்படி நடந்தே தீரும். நீங்கள் அதை மாற்ற முடியாது. என்னுடைய ஊழி விதி தெய்வத்தை அடைய வேண்டும் என்பதே. புடியக்காரர்கள், சரி, அப்புறம் எப்படி போய் சேரப் போகிறீர்கள்? அதுக்கு ஆண்டவன் வழிவிடுவான் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி இருக்கும்போது விவேகானந்தர் சிகாகோ பிரசங்கத்தில் நீர் கடவுளை கண்டதுண்டா, கடவுளை காண முடியும் என்று எழுதியிருந்தார். கடவுளுக்கு ரூபம் கிடையாது, காண முடியும் எனில் பொய் எழுதியிருப்பாரா? இல்லையே, எந்த ரூபத்திலேயாவது கண்டிருப்பார். நாம் இவ்வளவு படித்து எதற்கு வந்தோம்? கடவுளை காண வேண்டும் என்று படுமுயற்சி செய்து பார்த்தேன். எங்கெங்கோ சுற்றி பார்த்தேன். நான் போகாத ஸ்தலங்கள் கிடையாது. இதற்கேற்றார் போல் ஆண்டவன் எனக்கு கொடுத்த பிச்சை என் மனைவி. எனக்கு ஏற்றார் போல் நடந்து கொள்வாள். 10 நாளைக்கு நான் சென்று விட்டால் கூட பண்ணையம் பார்ப்பாள். பண்ணையம் என்றால் ஆடு மாடு வயல் விவசாயம் எல்லாம் பார்த்துக் கொள்வாள். என்னை பற்றி சட்டை பண்ணி கொள்ள மாட்டாள். அதுபோல் வேறு ஒரு பெண் இருக்க வாய்ப்பில்லை என்றே எண்ணுகிறேன். என் மனைவி என் எண்ணத்துக்கு ஒத்து நடந்தாள். கன்னியாகுமரி வரை நான் போகாத ஸ்தலங்கள் கிடையாது. எங்கே போனாலும் கோவில் தான் இருக்கு, விக்கிரகம் தான் இருக்கு. அங்கு யாரையும் காணோம். காவி வேட்டி கட்டிய சாமியாரிடம் சென்றால் காவி வேட்டி தான் இருக்கு, விஷயத்தை சொல்வார் இல்லை. கடவுளை காண முடியாது என்ற நிலைமை இருந்தது. எங்கே போய் பார்ப்பது என்ற மிகப்பெரிய கவலையாக இருந்தது. இதன் காரணமாக நான் சரியாக சாப்பிடுவது கூட இல்லை. இந்த நிலையில் கடைசியாக ஒரு ஞாபகம் வந்தது. எல்லோரும் சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறார்களே, அங்கே போனால் பார்க்க முடியுமா
என்று எண்ணி 3 மாதம் விரதம் இருந்து ஐயப்பன் கோயில் சென்றேன். அங்கு போனால் ஜனக்கூட்டம் தான் இருந்தது. கடவுளை அறியும் வழி வேறு ஒன்றுமே காணோம். மலையளத்தார் துஷ்ட மிருகங்கள் வராதபடிக்கு வேட்டு வெடித்துக் கொண்டிருந்தனர். இங்கிருந்து சென்ற ஜனங்களை வைத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஊர் பெயர் சொல்லி 10 ரூபாய் வெடி, 50 ரூபாய் வெடி என சொல்ல ஜனங்கள் அவர்கள் விதித்த வலையில் விழுந்து பணத்தை விரயமாக்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் தங்களை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிரசாதமாக தேங்காயை தந்தார்கள். இந்த தேங்காயை வாங்கவா இவ்வளவு ஊர் கடந்து நாம் வந்தோம் என கடைசியாக நான் அழ ஆரம்பித்து விட்டேன். நான் அழுததை பார்த்து என்னோடு வந்தவர்கள் ஏளனமாக, ஆமாம், அழுது பெறப்போகிறாரோ என்று சிரித்தார்கள். அதில் ஒருவர், அட சிரிக்காதீங்க, அவர் பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது, அதனால்தான் அழுகிறார், அவர் விரைவில் பெற்றுவிடுவார், அவருக்கு ஏதோ ஒரு வழி பிறக்க இருக்கிறது, சிரிக்காதீர்கள், சிரித்தால் அந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும் என்றார். என்னிடம், தம்பி, வடக்கு நோக்கி ஒரு ஒத்தையடி பாதை போகிறது, அது சிவாஜி கணேசன் பங்களாவிற்கு செல்லும், அங்கு சாமியார்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அங்கே போய் கேளுங்கள் என்றார். சென்று பார்த்தால் எல்லாம் வயிறு பெருத்து போய் இருக்கிறார்கள். ஞான விஷயம் தெரிந்தவர் யாரும் இல்லை. ஒருவரிடம், சாமி, 4 ஜில்லா தாண்டி இங்கு வந்திருக்கிறேன், தெய்வீக விஷயம் ஏதாவது பேசலாமா என்றேன். அதெல்லாம் இங்கு ஒன்றும் இல்லை, பிரசாதம் தருகிறேன், வாங்கிப்போ என்றான். 4 இலையை பறித்து சந்தனத்தையும் விபூதியையும் வைத்து கட்டி கொடுத்தான். இது எங்க ஊரிலும் கொடுப்பதுதானே, நான் இதற்காக 4 ஜில்லா தாண்டி வரவில்லை, தெய்வீக விஷயம்தான் வேண்டும், இல்லையென்றால் நான் சென்று விடுகிறேன் என்றேன். அதெல்லாம் இங்கு இல்லை, நீங்கள் செல்லுங்கள் என்றான். விசனத்தோடு ஊர் திரும்பினேன். எங்கள் ஊருக்கு அருகில் கோட்டப்பாளையம் என்னும் கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து மெய்வழியை சார்ந்த மெய்வழி ராமலிங்க அனந்தர் என்பவர் சந்தைதோறும் ஜவுளி கொண்டு வந்து விற்பார். எல்லா பக்கமும் சுற்றி வேறு வழி இல்லாமல் அவரிடம் போய் கேட்கும்போது அவரும் கேட்குறாங்க, ஆனந்தர் வந்து, ஏன்பா என்ன கருப்பு வேட்டியெல்லாம் கட்டியிருக்கிறீர்கள்? நான் சபரிமலைக்கு போனேன். அங்கு என்ன இருக்கிறது? அங்கு கோயில் இருக்கிறது, ஐயப்பன் சாமி இருக்கிறது. அங்கு எல்லோரும் இப்படி கருப்பு வேட்டி கட்டி கொண்டு போவார்கள். ஏய்யா, கருப்பு கோட்டு போட்டுக்கொண்டு போனால் வக்கீல் எல்லாம் உன்னை சும்மா விடுவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லா நூல்களும் படித்திருக்கிறேன், எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். இனி நான் படிக்க வேண்டிய நூல் ஒன்றும் இல்லை. மெய்ஞானம் அடைய ஒரு வழியும் தெரியவில்லை. எங்கேயாவது ஒரு ஊரில் ஆசான் என்பவர் இருக்கிறாரா? அவருக்கான அடையாளங்கள் என்ன இருக்கிறது தெரியவில்லையே. நானும் பல இடங்கள் சுற்றிவிட்டேனே. அதுக்கு அனந்தர் சொல்றாங்க, மெய்வழிச்சாலையில் ஒரு ஆசான் வந்திருக்கிறார்கள், அங்கு சென்றால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அங்கு வருகிறீர்களா? உடனே அவர், சத்தியமாக வருகிறேன் என்று சத்தியம் செய்தேன். சரி, திருவிழாவின் போது போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கு பலகையை எடுத்து வைத்து அதில் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் என்ற நூலை வைத்தார். எடுத்த உடனே மெய்மன ஞானம் தான் வந்தது. அதில் விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை என்ற பாடல் ஒன்று இருந்தது. படித்து பார்த்தேன். பிறகு மூடி வைத்து விட்டேன். ஏன் மூடிவிட்டீர்கள் என்றார். ஐயா, சரியான செய்தி உள்ள இடம் இதுதான் என்று தெரிந்து கொண்டேன். இனி ஆசானை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர படித்து ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஆசானை நேரில் வந்து பார்க்கிறேன், அவர்கள் வாக்குத்தான் எனக்கு தெளிவு தரும் என்றேன். குறுக்கே ஒரு எண்ணம் வந்துவிட்டது. எங்கள் கிராமத்தில் சயனம், அதாவது கொங்கு வட்டார வழக்கில் குறிக்கேட்டல், அந்த சயனம் கேட்கும் பழக்கம் உண்டு. ஆட்டுக்குட்டி மாடு கெடாவை வைத்து சயனம் கேட்பார்கள். இது என் மூட நம்பிக்கைகளில் ஒன்று. யாராவது சும்மா சாமியாராக இருந்தால் என்ன செய்வது, பலன் இல்லாமல் போய்விடுமே என்று கறவை மாட்டை வைத்து சயனம் கேட்டேன். பலன் உண்டு எனில் நீர் விடு, பிரயோஜனம் இல்லை எனில் சாணி போடு என்றேன். கேட்ட வார்த்தைக்கு நீர் விட்டு விட்டது. சாலைக்கு வந்தோம். மெய்வழி இளம் கலை கோட்டனந்தர் மற்றும் மெய்வழி ராமலிங்க அனந்தர் இருவரும் எனக்கு நண்பர்கள். என்னை ஆண்டவர்கள் திருமுன் செல்லுமாறு வலியுறுத்தினார்கள். நானும் சபையில் சேர்வதற்காக முன்னால் போய் நின்றேன். யாரப்பா நீ, எந்த ஊர் என்றார்கள். நான் சேலம் ஜில்லாங்க என்றேன். எங்கே வந்தாய் என்றார்கள். நான் சுற்றியதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய விருத்தாந்தம் முழுவதும் அவர்களுக்கு தெரியும். என்னை வளர்த்தியதும் சகலத்தையும் உண்டு பண்ணியதும் அவர்களே. அவர்கள் அறியாதது ஒன்றும் இல்லை என்று இன்று உணர்கிறேன். நான் தான் அவர்களை அறியவில்லை. தெய்வம் அவர்கள் என்னை நோக்கி, எங்கே வந்த என்று கேட்க, பல ஸ்தலங்கள் சுற்றினேன், தெய்வத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது, எல்லா இடமும் சுற்றினேன், முடியவில்லை. இங்கு பெரியவங்க வந்திருப்பதாக சொன்னாங்க, பார்க்கலாம்னு வந்தேன் என்றேன். பார்த்தாச்சில்ல, அப்ப போகலாமே என்றார்கள். ஐயா, பார்த்துவிட்டு போவதற்காக நான் வரவில்லை. நான் பெற வேண்டியதை பெற வேண்டும். நான் எதற்காக இத்தனை வருடங்கள் அலைந்தேன்?
ஊர் பூராவும் அலைந்தேன், உலகம் பூராவும் சுற்றினேன். காண முடியவில்லை. நான் காண வேண்டும். பெற வேண்டியதை பெற வேண்டும். அதில் என் கடமை இருக்கிறது என்றேன். அப்படியா? தண்ணி போடுவீங்களா? என கைஜாடை காண்பித்தார்கள். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. பீடி சிகரெட் குடிப்பீங்களா? இல்லைங்க என்றேன். சரி, அப்படியானால் இங்கு யார் உங்களுக்கு பழக்கம் என்றார்கள். மேவழி இளம் கலைக்கோட்டு அனந்தரும் மேவழி ராமலிங்க அனந்தரும் பழக்கம் என்றேன். அவர்களிடம் என்னை பற்றி விசாரித்து விண்ணப்ப வாரம் கொடுடா என்று உத்தரவிட்டு சபையில் அங்கத்தினராக பதிந்து கொள்ளச் செய்தார்கள். 1 வருடம் ஆகியது. அடுத்து காஷாயம் வாங்கி தலைப்பாகை வாங்குவதற்குள் எங்கள் ஊர்க்காரரெல்லாம் சேர்ந்து மெய்வழிச்சாலையில் ஏதோ ரகசியம் நடக்கிறது. அங்கே ஒரு சாமியார் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் மயக்கி விடுகிறார்கள். இந்த ஆள் போனால் கண்டுபிடித்து விடுவான். இவன் கெட்டிக்காரன் என்று என்று பேசினார்கள். நான் மெய்வழிச் சபையில் சேர்ந்துவிட்டு போன உடனே இவன் தலையிலும் கட்டிவிட்டார்கள். இவனும் போய் மாட்டிக்கொண்டான் என்றார்கள். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நான் நிறைய நூல் படித்து விவரம் தெரிந்து போயிருக்கிறேன். நான் ஒன்றும் சும்மா போகவில்லை. சர்வேஸ்வரனே தேகம் எடுத்து மனித தூளத்தில் வந்திருக்கிறார்கள். அதை பற்றி தெரிந்தால்தான் உங்களுக்கு புரியும். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள். நான் எனக்காக சேர்ந்திருக்கிறேன் என்றேன். அதிலிருந்து என்னிடம் ஊரில் யாரும் சரியாக பழகுவதில்லை, பேசுவதில்லை. நானும் யார் வீட்டிலும் தண்ணீர் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்படியே படிப்படியாக குறைத்து கொண்டு வந்துவிட்டேன். யார் வீட்டிற்கும் போக மாட்டேங்கிறாய்? நாளைக்கு உன் வீட்டில் ஏதாவது ஒன்று என்றால் என்னடா செய்வாய் என்றுதான் கேட்பார்கள். ஆண்டவர்கள் என்ற ஒருவரில் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு வழிகாட்டுவார்கள். எனக்கு பழசை பற்றி தேவையில்லை என்பேன். ஊரை வெறுத்து இப்படி இருக்காதே என்பார்கள். கடவுளை விட உலகத்தில் வேறு என்ன வேண்டி இருக்கிறது? எல்லாவற்றையும் கொடுப்பதும் நிறுத்துவதும் கடவுள்தான். கடவுள் ஒருவர் இருந்தால் போதும். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை என்பேன். கடவுள் கடவுள் என்றால் கடவுளே எல்லாம் வந்து செய்யுமா? ஊரில் 4 பேர் வேண்டாமா என்பர். நான் எதை சொல்லியும் புரிந்து கொள்ளாத அவர்களின் மூடத்தனமான எண்ணம் எனக்கு அவர்கள் மீது வருத்தத்தை உண்டாக்கியது. யாரிடமும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை. சாலைக்கு வந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த சமயங்களிலெல்லாம் ஆண்டவர்கள் அருளிய திருவாக்கியங்கள் என் நினைவுக்கு வரும். அவைகளின் சாராம்சம்: மனிதனுக்கு கடவுள் எதற்கு வேண்டும்? ஆயிரக்கணக்கான கோயில்கள் எல்லாம் எதற்கு கட்டி வைத்திருக்கிறார்கள்? மனிதனுடைய சந்ததிகளுக்கு தெய்வம் என்ற எண்ணம் வரவே கோயில்கள் கட்டி வைத்தார்கள். கடவுளுடைய இருப்பிடம் எது என்றால் எல்லா வேதங்களும் இருதய கமல வாசன் என்று சொல்கின்றன. மனிதனுடைய தேகம்தான் கடவுளுடைய இருப்பிடம். நமக்குள்ளே தான் இருக்கிறார்கள். எல்லாம் நடத்தி வைக்கிறார்கள். கடவுள் என்ன காரியத்திற்காக வேண்டும்? பணம் சம்பாதிக்கவா? 100 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு மனிதன் அச்சடிக்கிறான். கேஸ் கொடுத்தால் வாதாட வக்கீல்கள் உள்ளனர். நோய் வந்து விட்டால் டாக்டர் இருக்கிறார். பிறகு கடவுள் எதற்காக வேண்டும்? ஒரு முக்கியமான காரியத்திற்குத்தான் கடவுள் வேண்டும். ஒருவன் செத்துப்போய் விட்டால் பெரிய காரியம் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஒரு நல்ல காரியம் செய்ய வந்தவன் தவறிப் போய்விட்டால் பெரிய காரியம் என்று சொல்கிறார்கள். ஜனங்கள் அது புரியாதபடிக்கு பெரிய காரியம் என்று சொல்கிறார்கள். ஏன் செத்தவர்களை குளிப்பாட்டுகிறார்கள்? ஆடு மாடு செத்தால் இழுத்து கொண்டு போய் புதைத்து விடுகிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டும் செத்து போய்விட்டால் 3ஆம் நாள், 40ஆம் நாள், வருடா வருடம் திவசம் கொடுப்பது ஏன்? அவனுக்காக அமாவாசை விரதம் வைத்து தண்ணீர் இறைத்து அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். சோறு போடுகிறார்கள். அப்பொழுது அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்றுதானே அர்த்தம். அந்த அதோகதிக்கு இவன் போய்விட்டான். செத்தால் தீட்டு என்று வருகிறது அல்லவா? அது எப்படி வருகிறது? புண்ணியாக வாசனம், அன்னதானம் என்று என்னென்னவோ செய்கிறான். இத்தனையும் செய்துவிட்டு கடைசியில் தீட்டாகி போவதற்கான காரணம் என்ன? அவனை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? செத்தால் தீட்டு என்று வருகிறதல்லவா? தீட்டு என்றால் என்ன? யமன் கைவசப்பட்டு கசப்பு ஜலம் வெளியாகி சாகிறான் என்பதற்கான அடையாளம்தான் தீட்டு வெளியாவது. இவ்வாறு தீட்டாகி சாவதற்கான அடையாளமும், யமன் கைப்படாமல் நல்ல பரிசுத்த அடக்கத்திற்கான அடையாளமும் தேகத்திலேயே வந்து விடுகின்றன. அதில் 10 அடையாளங்கள் இருக்கின்றன. ஆண்டவர்களின் அன்புக்கு அருளுக்கு பாத்திரமாகி அடக்கமானவர்களுக்கு கைகால்கள் எல்லாம் விரைக்காது, நன்றாக துவண்டபடி இருக்கும். தூங்குவது போல் இருக்கும். தீர்த்தம் கொடுத்தால் தீர்த்தம் சாப்பிடுவார்கள். 40 நாள் போட்டு வைத்தாலும் தேகம் கெடாது, கணக்காது. அவர்கள் நிரந்தரமான மகிழ்ச்சியில் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பதற்கு சான்றே இந்த அடையாளங்கள். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்தவர்களே பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள். எத்தனை காலம் எவ்வளவோ ஞானிகள் இந்த பூமிக்கு வந்தும் எண்ணிறந்த நூல்கள் இயற்றியும் கூட இதற்கான காரணங்கள் நமக்கு புலப்படவில்லை. இவை அனைத்தும் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் வந்துவிட்டதன் பின்தான் நமக்கு தெரிந்தது. அவர்களே சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் ஆனவர்களே ஒரு தேகம் எடுத்து வந்து மக்களை கரையேற்ற வந்தார்கள். தேவநாட்டில் தேவமகா சபை கூட்டத்தில் களிக்கடையில் நான் போய் இதை செய்கிறேன் என்று வாக்கு தந்து வந்தார்கள்.
தேகம் தாங்கி அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சின்ன வரலாறு தான் நம்ம இருந்தாலும், அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து படித்து முடிப்போங்க. ஸ்தோத்திரம் செய்து நிறைவு செய்வோம்.